சரியா? விக்ரமையாவது ஒரு இடத்துல வந்து ஆஃப் ஆயிட்டா. சாண்ட்ராவெல்லாம் நைட்டு காலையில எல்லாம் வச்சு செய்யறா. திவ்யாக்கு மனசுல இருக்கிற பாரமே குறையுது. ஆனா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்கும் பாடம் இருக்கே, அக்கா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அக்காவோட பாசம்லாம் சொல்லிட்டு வேணா கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் பேசுறேன்னு எனக்கு ஒரு சிஸ்டர் பாண்டிங் சொல்லும் போதே நினைச்சேன், அப்படி எல்லாம் கிடையாது, ஏன்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அப்படி கூட சொல்லல. சிரிச்சாங்க. அதாவது நான் சொல்ல வேண்டியது சொல்லு 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 சொல்லு, என்னாலதான் பேச முடியல. அப்பப்ப இந்த ஹிண்ட் குடுக்குறாங்க திவ்யா. எனக்கு அப்பவே தோணுச்சு, ஆனா வேணாம் வேணாம். வியனா வந்து ஒரு பாயிண்ட்ல ஹஸ்பண்ட் ஒரு சீரியல், வைஃப் ஒரு சீரியல், 2 பேரும் அப்படியே நடிச்சு கொட்டுறாங்க. ஏதாவது ஒண்ணுனா கிரை பேபி ஆயிடுவாங்க. ஒரு வாரம் ஷட்டை, ஒரு வாரம் சோஃபா, ஒரு வாரம் இது. அந்த பொண்ணு அடிச்சு கொடுத்துறா. கண்ணா நைட்ல இருந்து பேசுது. அந்த பொண்ணு எலிமினேட் ஆன அப்புறமா தான் கேமே ஆரம்பிக்குது. காலையில வந்து அந்த பொண்ணால வந்து ஏன் இவ்வளவு ஆரம்பிச்சுச்சுன்னா, அதோடைய ஆரம்ப புள்ளியை பார்த்தா சாண்ட்ரா வந்து போய் பாத்திர விளக்குன்னு சொன்னுச்சு. பாத்திர விளக்குன்னு ஒரு டைலாக்கு தான் அந்த பொண்ணு 2 hours பேச்சு. அது ஒண்ணும் எனக்கு தப்பா கூட தெரியல சார். சாண்ட்ரா வழக்கமா தப்புதான். இந்த விஷயத்துல நான் சமையல் பண்றேமா, நீ போய் வேலையை பாருமான்னு சொன்னதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்து வச்சு, அதாவது அட்டாக் பண்ண மோட்ல உள்ள வந்துட்டாங்க. ரீசன் கிடைக்கல, கிடைச்சிருக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுதான் இங்க பாயிண்ட். அதுலயும் சாண்ட்ரா மேல ஒரு ஒப்பீனியனும் இல்ல, சரியா? அதனால நீ என்ன பாத்திர விளக்குன்னு சொல்றது, ஏன் எனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி வளர்க்கறது கிடையாதா? இல்ல நீ சொல்லிதான் இவ்வளவு நாள் வளர்க்கறனா? எல்லா கண்ணிலும் பேசுறான். விட்டு விடு 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 விடுன்றா. அடுத்தது அந்த 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 வைப் இருக்குல்ல, பார்த்தாங்க இந்த பொண்ணு வந்து நாம 5 நாள் வச்சிருந்தாலும் சும்மா இருக்கிற சாண்ட்ராவை தேவையில்லாம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருவா. இப்ப நமக்கு இப்ப பேனிக் அட்டாக் கொடுக்குறான்ட்டு அடுத்தது ஒரு ஆள் அனுப்பலாம் தான் திவாகரையும் பிரவீன் அனுப்பிச்சாங்க. ஏன்னா இவங்க வந்து கேங்ஸ்டர்ஸ் அண்ட் டான், இவங்க இந்த 2 நேம்ல இருக்கிறவங்க. ஒருத்தர் எந்த கேங்குக்கு கேங்ஸ்டரா இருக்காரு தெரியாது. இவரு எந்த நாட்டிலையும் இல்ல, எல்லா நாட்டிலையும் டானா இருக்காரு. இந்த நாடு அந்த நாடு எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே உள்ள இறங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு போட்ட சாங் இருக்குல்ல, அது ரஜினிகாந்த் சாருக்கே நீங்க செஞ்ச துரோகம் தான். விஜய் டிவி மீண்டும் மீண்டும் ஒரே தப்பு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. யாருக்கு என்ன சாங் போடணுமோ அதை போட்டுருங்க. அவன் கண்டிப்பா இந்த சாங்க அவன் மாசாதான் ஃபீல் பண்ணிருப்பான். வேற என்ன பண்றது? ஆமா சார், அதுவும் ரைட்ஸ் வாங்கிட்டோன்னு 1 நிமிஷம் போடுறாங்க சார் பாட்டை. ஏதோ ஒரு 15 செகண்ட் பாட்டை போட்டு கேட்டு தருப்பாங்கன்னு பார்த்தா 1 மினிட்டுக்கு போது விட்டா சரணாலாம் வரும் போல இருக்கு. ரைட்டு. சரி, நான் பிரவீன் காந்தி சார் பத்தி பார்த்ததை சொல்லிடுறேன். ஓகேவா? உள்ள வந்து தலைவர் என்ன பண்ணாரு, பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணாரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் அரோராவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அரோரா கிட்ட என்ன சொன்னாரு, நீ வந்து எப்படிமா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க அப்படின்னாரு. அது பொண்ணு வந்து கேட்டு அன்னிச்சியா ஒரு பக்கம் நவுந்துருச்சு. திருப்பி கூப்பிட்டு, இல்லம்மா நான் வரேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? கனவுல நேற்று நைட் நான் வந்துட்டேன். நான் வரேன்னு சொல்லி எனக்காக ப்ரிப்பேர் ஆகி ஃப்ரெஷ்ஷா வந்து நின்றுருக்கியா? இருக்கட்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு. அழகா திருப்பி அரோரா கேட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தி வளைச்சு போய் மறுபடியும் சொல்றாரு, இல்ல இப்ப இருக்கிற எல்லாரோட நீங்க அரோரா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னு. ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இன்னுமா இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இவர் இன்னைக்கு ஒரு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணார்ல, இதெல்லாம் இன்னுமா போனியா வந்து அவர் அப்டேட்டே ஆகல சார். காஸ்டியூம்லயும் சரி, மறுபடியும் ஈவிபில யமன் ஜாட்டை எடுத்தே ஆகணும். அது வேற. ஆமா, யமன் சித்திரகுப்தன் வேற ஞாபகம் வருது அவரை பார்த்தாலும் எனக்கு. அவரு பாரு சார், பிரவீன் சார் இப்படி தட்டி, இந்த வீட்டுல இன்னும் ஒரு 5 பேர் இருக்கா, நீங்க அவங்களுக்கும் ஆயாலோ சொல்லிட்டு திருப்பி வாங்க. எஸ், பட் எனக்கு இவங்க 2 பேரும் பரவாயில்ல சார். அதாவது வாட்டர் மெலனும் பிரவீன் காந்தியும் வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. பட் வியானா பிரவீன் அளவுக்கு வன்மம் காட்டல. ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோ இல்ல என்ன பண்ண மாட்டாரு. அவருக்கு என்ன, அவரே போய் பைத்தியமா வன்மத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. அவரு ஒதுங்கிக்காரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அவருக்கு பிடிக்காததோ இல்ல பொதுவா அவருக்கான ஒரு கருத்துல ஒரு முரண்பாடு இருந்தா கூட அவருடைய ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும், சரியா? அந்த ஸ்டைல் எப்படின்னா, எப்படி சொல்றது, பெட்டர் நம்ம கேட்டுட்டு போனா சீக்கிரமா முடிச்சிருவாரு அப்படின்றதுனால அந்த 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 தியரியில அவர் ஒண்ணு பண்ணுவார், அதுக்கு ரிசல்ட்டா இந்த பசங்க ஒண்ணு பண்ணுவாங்க. அதனால அது ஈஸியா போயிடும். பிரவீன் காந்தி சார் எப்படியும் அந்த மெச்சூரிட்டி இது ஆகாது. இப்ப கூட செயற்குழு உறுப்பினரா எலெக்ஷன்ல நிக்கிறாரு இந்த இதுல வேற. சோ நான் ரீசெண்டா அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், பட் ஆனா ரிப்ளை பண்ணல. மேபி நீங்க பண்ண வேலைதான், இன்டர்வியூல கேட்க கூடாத கேள்வியை தாமரை விட்டு கேட்க விட்டு எங்களோட நட்பையை பிரிச்சுட்டீங்களா யோக்கிய பயல்களா. இல்ல சார், அதுவும் இருந்தது. இப்ப துப்பாக்கி எடுத்து சுத்தாம சார் திருப்பி இந்த வாட்டி வருவார்ல, மறுபடியும் ஒரு இன்டர்வியூ அப்ப பேசுவாரு.
இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் நான் அனுப்புற மெசேஜ் இப்ப இன்கமிங் போறதுக்கு எனக்கு பிளாக் பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட டார்கெட். எனிவேஸ் ஆனா ஒண்ணு பிரவீன் காந்தி சாரால நீங்க இந்த 2 வாரம் இல்ல எத்தனை வாரம் எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க கண்டென்ட்னு ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. செலிப்ரேஷன் ரவுண்ட் அவர் நினைச்ச மாதிரி அவர் டான்ஸ் ஆடி அதை ஆடி இதாடி கடைசியில வெளில வந்து அவரும் ஒரு படத்துக்கு ஹீரோவா நடிக்கிறேன்னு ஏதோ ஒண்ணு இவனுங்களாம் சொல்றாங்க பாரு. பாபி சிம்பா 25 நான் எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியல. சரியா எங்க 22 23 21 சொல்லு எனக்கு அந்த 3 படம் பேர் சொல்றடே சார். ஏதோ நான் கம்மியா பார்த்த பாபி சிம்பா படம் இந்தியன் 2 எனக்கு வன்மம் இல்ல. ஆனா அத ஒரு கண்டென்ட் நான் சொன்னேன். டேய் நீ நல்லா வா நான் வேணான்னு சொல்லல. ஆனா பிக் பாஸ் போயிட்டு வந்தோடனே என் லைஃப் நீ மத்தவங்க கிட்ட சொல்லு. போனவங்க எல்லாம் நான் பாப்பாங்கன்னு தெரியும்ல. ஒருவேளை பார்த்தாங்கன்னா தம்பி எங்க போற பிக் பாஸ் போயிட்டு வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன் யாருகிட்ட சொல்லிட்டு இருக்க பிக் பாஸ்குள்ள சொல்லிட்டு இருக்க எங்கேயாவது வெளியில வந்து சொல்றா. நீ பிக் பாஸ்ல போய் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு பிக் பாஸ்குள்ள மட்டும் தான் சொல்ல முடியும். இப்படி சிரிக்க வைக்காதீங்க சார். நான் இப்ப பாபி சிம்மாவுக்கு அகேன்ஸ்டா சிரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம 2 பேரும். பட் உண்மையிலே சிரிச்சோம் ஃபுல் கம்ப்ளீட் வன்மத்தோட சிரிக்கிறோம். ஏன்னா அவன் பண்ணாம பாரு ஒரு ஆட்டிடியூட கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த செகண்ட் என்ட்ரி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா. ஆனா அதுக்காக சகட்ட மேனிக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னென்னமோ வளர்றான். இந்த இங்க இருக்குல்ல இது ஒரு நல்லவன்டா அவனை கெட்டவனாக்கி இவன் கெட்டவன்டா அவனை ஒரு நல்லவனாக்கி அவனை ஒரு கலப்படமா அவனாவே வாழ விட மாட்டேன்றீங்கல்ல அப்படின்னு மணி 6:30 அப்படின்னு சொல்லி ஏண்டா 1 மணி நேரமா ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ என்னடா சொல்ல வர ஒண்ணும் புரியல. ஹியூமனிட்டி எழுதிங்களா அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கானா வினோத் பேசியது சரி. ஏன்னா நான் 33 நாள்ல நீயும் அதான் பண்ணு அவரோட வெர்ஷன் எந்த இல்ல சார். மத்த எல்லாரையும் அட்டாக் பண்ண கானா வினோத்தை போய் அட்டாக் பண்ணலாமா? ஆனா அவர் போய் 33 டேஸ்க்கு முன்னாடி இந்த கிருபானந்த வாரியார் என்ன இப்ப சொற்பொழிவு ஆற்றாரோ சார்வாலும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்றார் கானா வினோத். அதுக்காக கானா வினோத்தை செட் பண்றான். சி நீ எல்லாம் வின்னாரா எப்படி டேய் சி நீ எல்லாம் வின்னாரான்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆள் வர்றதுனால தானடா நீங்க அந்த சீயை இவன் முன்னாடி போடுறீங்க. வினோத் வந்துடக்கூடாதுன்றது ஒரு கூட்டத்துக்கு வினோத் வரக்கூடாதுன்றதுக்கு அடுத்த ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் யாருன்ற எஃப்ஜே கனி. இந்த இப்போ இங்க மேட்ரு என்ன தெரியுமா சபரிய ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. அந்த ஹோம் ப்ராடக்ட பெருசாக்குவாங்க. சரியா ஆல்ரெடி பச்சை மிளகா சாப்பிடறத சபரியை காமிச்சாச்சு. வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தான் இவன் ஒண்ணு ரியாக்ட் பண்றான்ல வினோத் பட்டால்னு அந்த ரியாக்ஷன் இருக்கு பத்தியா அது 1ஆர் எபிசோட்ல எவ்வளவு நல்லா காமிக்கிறாங்க. ஆனா 1ஆர் எபிசோட்ல இன்னும் நிறைய லைவ்ல இன்னும் நிறைய செக்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாம வினோத்துக்கு